Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் ரமலான் மாதத்தினுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பயான் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஏராளமான வாழ்வியல் வழிகாட்டுதலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இஸ்லாம் கூறும் வாழ்வியல் வழிகாட்டுதல் என்ன என்பது குறித்த விஷயங்களை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இந்த உலகத்துல நம்ம எவ்வாறு வாழ வேண்டும் என்பது குறித்த பல விஷயங்களை நமக்கு அழகான அற்புதமான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது. வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பது குறித்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு காரியங்களாக நமக்கு தெளிவாக சொல்லித் தரக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த அடிப்படையில இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள். இந்த உலகத்துல வாழும் போது ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அவரை மாதிரி நம்ம இல்லை, அவர்களை போல நம்முடைய நிலைகள் இல்லை, பொருளாதாரத்துல நம்ம அதே மாதிரி இல்லை, கல்வியில அது போன்று இல்லை, செல்வத்திலே அப்படி இல்லை, அதிகாரத்திலே இவ்வாறு இல்லை, இப்படின்னு சொல்லி ஏராளமான ஒப்பீடு செய்தல் என்பது மனிதர்களிடத்திலே இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தை எப்படி படைத்திருக்கிறான் என்று சொன்னால், தேவை உடையவர்களாகவும் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் போது முயற்சி செய்துதான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல வாழும் போது தேவையே இல்லாத மனிதன் என்பவன் உலகத்துல யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களுக்குமே அடிப்படையான தேவைகள் இருக்கிறது. உணவு தேவை இருக்கிறது, நாம் வாழக்கூடிய இருப்பிடம் தேவைகள் இருக்கிறது, இன்னும் பொருளாதாரம் போன்ற ஏராளமான தேவைகள் என்பது இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்து இருக்கிறார். அப்படி இருக்கும் போது உலகத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. அதாவது நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறது என்ன அப்படின்னு யாரும் பார்க்கறது இல்லை. அல்லாஹ் நமக்கு என்ன காசு தந்திருக்கிறான், நமக்கு என்ன உடல் வாங்க தந்திருக்கிறான், நமக்கு என்ன பேச்சு திறனை தந்திருக்கிறான், நமக்கு என்ன எழுத்து திறனை தந்திருக்கிறான், நம்ம குடும்பத்தை எல்லாம் எப்படி தந்திருக்கிறான், நமக்கு என்ன பிள்ளை செல்வத்தை தந்திருக்கிறான், இப்படின்னு எவ்வளவு செல்வங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான செல்வத்தை எல்லாம் செஞ்சிருக்கிறான், வழங்கி இருக்கிறான். ஆனா யாராவது உலகத்துல எவராவது தன்னிடம் உள்ள அந்த செல்வத்தை குறித்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கிறாங்களான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவுதான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். சின்ன பசங்கள்ட்ட கேள்வி கேட்போம், தம்பி இல்ல கவிங்க பயாலஜி கேள்வி கேட்பேன், சரியா? திடீர்னு கேள்வி கேட்பேன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறான். மனிதனை படைச்சதே ஒரு பெரிய அருள் தானே. மனிதன் நம்ம ஒரு பேர் இருக்குல்ல, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பேர்ல ஒரு ஆள் இல்லவே கிடையாது, நம்ம கிடையாது, அப்படிதானே? அப்ப நம்மளை இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருப்பதே ஒரு அருள் தானே, ஒரு பாக்கியம் தானே. அதான் அல்லாஹ் கேட்கிறான், ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகதிபான். அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார்.
இன்னொரு வசனத்துல எல்லாம் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய அருட்கொடையை என்ன நினைத்தாலும் எண்ணி முடியாது. அல்லாஹ்வுடைய அருட்கொடை விசாலமானது, ஏராளமானது. அதை உங்களால என்ன நினைச்சாலும் அது எண்ணிட்டு இருக்க முடியாது. உண்மையில அப்படித்தானே? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் என்பது ரொம்ப விசாலமானது. உடல் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அந்த உணவு செரிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய பிள்ளை செல்வமாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தால இருந்தாலும் சரி, எல்லா ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் வழங்கி இருக்கிறார். ஆனா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னா, இவ அருட்கொடை வழங்கி இருக்கிற மாதிரி ஒரு பலகீனத்தையும் வழங்கி வச்சிருக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் குளிக்கல் இன்சானு லைஃபான், மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதனுக்கு இயற்கையாகவே பலகீனம் இருக்கிறது. அதுல ஒப்பிட்டு பார்த்து அவனை மாதிரி நான் இல்லை, அவளை மாதிரி நான் இல்லை, அந்த குடும்பம் மாதிரி நம்ம குடும்பம் இல்லை, இந்த குடும்பம் மாதிரி இப்படி இல்லை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் கருப்பா இருக்கிறேன், நான் ஏன் ஒல்லியா இருக்கிறேன், நான் ஏன் முட்டா இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் பிள்ளையே இப்படி இருக்கிறது, அவன் பிள்ளை இப்படி படிக்குது, இவன் பிள்ளை இப்படி படிக்கலையே, இப்படின்னு ஒருத்தர் ஒப்பிட்டு மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா பல விதங்களில் அப்படி வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தப்பட்ட நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஒப்பிடலாம், தப்பு கிடையாது. ஒரு நல்லதை ஒருத்தர் செய்யறாரு வைங்க, நல்ல காசு பணத்தை சம்பாதிக்கிறார், சம்பாதிச்சு அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாரு, நல்ல விளங்கிடணும், நல்ல சம்பாதிச்சு அல்லாஹ்வுடைய பாதையில என்ன செய்யறாரு, செலவு செய்கிறார். அப்ப நம்மளும் அதே மாதிரி என்ன செய்யலாம்னா அந்த ஒப்பீடு பண்ணலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒப்பீடு தப்பு இல்லை. ஒருவர் நல்ல சம்பாதிச்சு நல்வழியில் செலவு செய்தால் அது மாதிரி நம்மளும் நினைச்சணும், நல்ல சம்பாதிக்கும் நல்ல வழியில செலவு பண்ணணும், அந்த ஒப்பீடு தப்பு கிடையாது. ஒருவர் நல்ல கல்வியை பெற்று அதன் மூலியமாக 4 பேருக்கு நல்ல கல்வியை சொல்லிக் கொடுக்கிறாங்க. கல்வியில நல்லது கெட்டதெல்லாம் இருக்கு இல்லையா, நாலேஜுங்கிறது ஏராளமான நாலேஜுகள் இருக்குது. நல்ல கல்வியை கற்று அதை 4 பேருக்கு என்ன செய்யலாம், சொல்லி கொடுக்கணும்னு அவன் விருப்பப்படுகிறான்னு வைங்க, செய்யறான்னு வைங்க, அவனை மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னு நினைச்சா மார்க்கத்துல தப்பு கிடையாது. ஆனா நம்முடைய ஒப்பீடுகள்லாம் என்ன இருக்குன்னா, அவன் தவறான வழியில போவான், அதோட நம்ம ஒப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அவன் மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி ஊர் சுத்திக்கிட்டே இருக்கான், என்ன போட்டு வீட்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க, பிள்ளைங்க கேட்கும், என்ன போட்டு வீட்டுல அடைச்சு வச்சிருக்கீங்க, அவன் ஊரா சுத்துறான். ஊரா சுத்துறதுனா இவரு ஒரு நல்ல முன்மாதிரியா? அவன் ஊரா சுத்துறதையும் தீய வழிகாட்டுதலிலும் இருக்கக்கூடிய மற்றவர்களை பார்த்து ஒப்பீடு செய்யக்கூடிய நிலையில் இன்றைக்கு சமூகம் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப தம்பி நீ சொல்லு, தொப்பி தம்பி, இப்ப உனக்கு ஒரு கேள்வி, 325 214 கூட்டி 10 நிமிஷத்துல சொல்லணும், சரியா? அப்போ ஒப்பீடு செய்து அந்த ஒப்பீடுதலால மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னால் கடுமையான முறையில பாதிப்பு அடைவான். அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் தரல, அல்லாஹ் நமக்கு அந்த பிள்ளையை தரல, நம்ம பிள்ளைய ஊனமாக்கிட்டான், நம்ம பிள்ளைய எடுத்துட்டான், நம்ம பிள்ளைக்கு நமக்கு பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு, அவனுக்கு ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கு, அவனுக்கு ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்குது, இப்படின்னு இது மாதிரியான ஒப்பிடுதல் இருக்குல்ல, இது டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை அது மறக்க செஞ்சிடும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் இருக்குல்ல, இந்த அருளை அது என்ன செஞ்சிருமா, மறக்க செஞ்சிடும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருளா இருக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே அல்லாஹ் உனக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருளை அறிவிப்பு செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு அறிவிப்பு செய்யணுமா. எனக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கா தெரியுமா, கல்வியை தந்திருக்கான், அல்லாஹ் என்ன தெரியுமா, பேசக்கூடிய திறனை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பிள்ளையை தந்திருக்கிறான், அல்லது அல்லாஹ் எனக்கு நல்ல குணத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பெற்றோரை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு சகோதர சகோதரிகளை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான், அல்லது அல்லாஹ் எனக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியை தந்திருக்கிறான். ஏராளமான இருக்கு. எல்லாத்துக்கும் 100% எல்லாத்துக்கும் இருக்காது, அப்படிதானே? உலகத்துல எல்லாத்துக்கும் 100% எல்லாமே இருக்குதா? யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கு அப்படி யாருக்காச்சும் இருக்குதா? கிடையவே கிடையாது. உலகம் ஒரு அளவுக்கு கிடையாது. அது எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, பில்கேட்ஸா இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய அதிபர்களாக இருந்தாலும் சரி, யாருக்குமே 100%
இல்ல ஒடுக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. உதாரணம் சொல்லுவதா இருந்தா, இன்னைக்கு ஒரு அம்மா அது வந்து 2 பேர் வந்து எடுத்துட்டாங்கன்னா, அந்த வான்வெளியில நீந்தி கொண்டிருக்கக்கூடிய ஓடம் இருக்குல்ல, அதுல போய் ஒரு 9 நாள் பயணமாக போனவங்க 9 மாசம் பயணமாக சிக்கிக்கிட்டாங்க. இங்க இருந்து போனவங்க 9 நாள் பயணமா தான் போனாங்க, போயிட்டு உடனே வந்துலாம் இருக்கு. 9 மாசமா எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, சேட்டலைட் மேல நிப்பாட்டி வச்சுக்கிறான்ல, சர்வதேச விண்கலம் நிப்பாட்டி வச்சுக்கிறான்ல, அதுல போய் 9 மாசமா 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. போயிட்டு டிராவல் மாதிரி தான் போயிட்டு வருவாங்க. 6 மாசம் 1 வருஷம் போயிட்டு வருவாங்க. இவங்க 9 மாசமா மாட்டிக்கிட்டாங்க. திரும்ப வரக்கூடிய அந்த கருவி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அந்த 9 மாசத்துல இங்க இருந்து போகக்கூடியவங்க நிறைய பேருடைய விருப்பம் என்ன இருக்குன்னா, நம்ம என்னைக்காவது வானுலகத்தை போய் பார்த்துட்டு வரலாம்னு ஆசைப்படுறாங்க. அந்த அம்மா மாட்டிக்கிட்டு எப்படா பூமிக்கு வருவோம், பூமிக்கு வந்து எப்படா நம்ம மக்களை பார்க்கணும் அப்படின்னு அந்த மன நெருக்கடியில் ஏராளமான மன சங்கடத்தில் அந்த அம்மா மாட்டிக்கிட்டு, அப்ப இங்க இருக்கிறவன் அங்க போகணும்னு நினைக்கிறான், அங்க இருக்கிறவன் இங்க வரணும்னு நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து மேலோகத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறான், மேலோகம் நினைச்சா சீக்கிரம் பூமியை பார்த்து நம்ம வரணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னு சொன்னா, இது வந்து நம்ம மற்றவர்களை பார்த்து நம்மள அவங்கள மாதிரி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம், அவங்க நம்மள மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க இல்ல. இங்க இருந்து இலங்கையை பார்த்தா பச்சை பச்சைன்னு தெரியும், இலங்கையில இருந்து இங்க பார்த்தா பச்சை பச்சைன்னு தெரியும். தெரிகிற மாதிரி அந்த தன்மைகள் இருக்கும். அங்க தான் தெரியும், நல்ல இந்தியாவில வாழ்ந்தா நல்லா இருக்குமா, இங்க உள்ளவங்க இலங்கையில வாழ்ந்தா நல்லா இருக்குமா இல்லையா. இப்படி ஒரு மனிதன் வந்து என்னச்சுன்னா, மற்றவர்களை ஒப்பிடும் போது பல நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறான். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் சொல்றான், நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, ஏராளமான நபிமார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்பி வைத்தாங்க. அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்துட்டு அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் எழுதியிருக்கிறான், ஒவ்வொரு விதமான பண்புகளை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு விதமான நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இடையிலே யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பேதமே காட்டக்கூடாது. இந்த நபிதான் உயர்ந்தவங்க, அந்த நபிதான் உயர்ந்தவங்க அப்படின்னு யாரும் எந்த நபியையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பேதமை காட்டக்கூடாது. நபிமார்களே அல்லாஹ் ஆசீர்வதித்தான், அவங்களை அரவணைத்தான், அவர்களை அருள் செஞ்சான், அவர்களை ஏற்றுக்கொண்டான் என்று நபிமார்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விஷயத்தை சொல்றாங்க. ஆனா நபிமார்களுக்கு மத்தியில எல்லாம் சமமா இருந்தாங்கன்னா இல்ல. நீங்க பாத்தீங்களா தெரியும், இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தனது கையால் படைக்கிறான் இல்லையா, மத்த நபியை அப்படி படைக்கல இருக்கா இல்லையா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விழா எழும்புது, அவருடைய விழா எழும்புதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். மத்த நபிமார்களுக்கு அது இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே குடியமர்ந்தார்கள், மத்த நபிமார்கள் அப்படி கிடையாது இல்லையா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் இடத்துல உயர்த்தப்பட்டார்கள், பிறந்த உடனே பேசினார்கள், மத்த நபிமார்களுக்கு அது கொடுக்கப்படல. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வந்து அற்புதங்களை கொடுத்திருந்தான், ஏராளமான அற்புதங்களை கொடுத்தான். அந்த மாதிரியான வேற நபிமார்களுக்கு அந்த அற்புதங்கள் கொடுக்கப்படல. இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு படிக்க தெரியாத உம்மி நபியாக இருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முழு குர்ஆனையும் மனனம் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்தான், மத்த நபிமார்களுக்கு வேற மாதிரி கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பலகையில வேதத்தை கொடுத்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு மனனம் செய்யக்கூடிய நிலையில வஹி செய்தியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வேதத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல பேசினார்கள். அதனால இப்படி நிறைய சிறப்புகள் நபிமார்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. இத ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு யூதருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் சண்டை வந்துருச்சு. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. அதுல முஸ்லீம் வந்து யூதரை அடிச்சுட்டாரு. ஏன் அடிச்சுட்டாரு அப்படின்னா, அவரு யூதர் சொல்றாரு மூசா தான் சிறந்தவரு, பெரியவரு அப்படின்னு சொல்லிட்டு யூதர் வந்து மூசா நபியே உயர்வாக பேசுகிறார். இவங்க முஸ்லீம் என்ன செய்யறாருன்னா, இல்ல முகமது நபி தான் சிறந்தவங்க, பெரியவங்க அப்படின்னு 2 பேருக்கு இதுல வாக்கு தகராறாகி ஓங்கி ஒரு முஸ்லீம் நினைச்சிட்டாரு, அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே 2 பேரும் வழக்க கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அந்த யூதர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லி, இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் அடிச்சுட்டாரு, அடிச்சுட்டாரு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. 2 பேரையும் விசாரிச்சுட்டு, ஏப்பா அப்படின்னு சொல்லி முஸ்லீமுக்கு தான் அறிவுரை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னை விட மூசா தான் சிறந்தவரு,
தன்னை வந்து கட்டுப்படுத்தி அழகாக எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாருங்க. என்னை விட மூசா தான் சிறந்தவர். ஏன் அப்படின்னு சொன்னா, மூசா அல்லாஹ் இடத்துல பேசினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேசினதை உயர்வாக நினைச்சாங்க சொல்லக்கூடிய ஒரு நிலையை பாருங்களோம். அப்ப அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை வரும்போது இரண்டு பேருக்குடைய மத்தியில ஒப்பீடு செய்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவர், மற்ற நபிமார்களுடைய எனக்கு தான் உயர்வு இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாது. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க மூசா நபி தான் உயர்ந்தவர்கள், அந்த இடத்தை அழகான முறையில கொண்டு சென்றார்கள் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். இதுல நம்ம ஒரு ஒரு படிப்பினை, நம்ம பிள்ளைகளுக்கு மத்தியில ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை வருதா, பிரச்சனை வருதா, ரெண்டு பேருக்கு மத்தியில வந்து வருதுன்னா ஒருத்தர் என்ன செய்வாங்க, என் அம்மா அப்பா வந்து என் மேல அத்தா அவன் மேலதான் ரொம்ப பாசமா இருக்கிறாங்க, என் மேல பாசமாவே இல்லை அப்படின்னால பிள்ளைகளுக்கு மத்தியில ஒப்பிடு வரும் இல்லையா. பிள்ளைகளுக்கு மத்தியில என்ன செய்யும், தாய் தந்தையர்கள் யாராவது யார் மேலேயாவது பாசம் அதிகமாக காட்டினால் அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒப்பிட்டு என்ன செய்வாங்க, ஒருவருக்கு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஒப்பிட்டு பார்க்கிறதுனால என்ன விளைவு தெரியுமா, ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை வந்துடும், வெறுப்பு வந்துடும். உலகத்திலேயே ரொம்ப எதிரி யாருன்னு கேட்டா என் அண்ணம்மா, உலகத்திலேயே மிகப்பெரிய எதிரியை கேட்டா என் தம்பிம்மா, மிகப்பெரிய யாரு என் அக்காம்பா, மிகப்பெரிய யாரு என் தங்கச்சி. இப்ப யாரு இவங்களாம் யாரு, ஒரு வயிற்றுல பிறந்தவங்க, ஒரு வயிற்றுல பிறந்த அக்கா தங்கை அண்ணன் தம்பி இவர்கள் ஒப்பிட்டு பார்க்கிறதுனால என்ன ஆகும் சொன்னால் அந்த வெறுப்புணர்வு கசப்புணர்வாக மாறி வெறியாக மாறக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறது. அப்ப அந்த ஒப்பீடுதல் அப்படிங்கிறது கூடாது. ஏன்னா ஒருவருக்கு உள்ள ஆற்றல் ஒருவருக்கு கிடையவே கிடையாது. உலகத்துல உள்ள நபிமார்களுக்கு எல்லாம் அப்படி கொடுக்கல இல்லையா. நபிமார்களுக்கு என்ன ஒருவருக்கு கொடுத்த மாதிரியா எல்லாம் வேற ஆளுக்கு கொடுத்தான், வேற நபிக்கு கொடுத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேற மாதிரியான ஒரு நிலையை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேற நிலையை, எக்கச்சக்கமான மக்கள் மூசா நபியை பின்பற்ற மாதிரி எல்லாம் ஆக்கினான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 1,00,000 நெருக்கமான மக்கள் தான் அந்த ஊர்ல இருந்தாங்க. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களுடைய எண்ணிக்கை கம்மி, மூசா நபி முகமது நபியுடைய மக்கள் அவங்களை பின்பற்றக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதனால உயர்வு தாழ்வு இருக்கிறதா, ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன விளங்கணும் அப்படின்னு சொன்னால், ஒப்பிடுதல் என்று நபிமார்களுக்கு மத்தியிலே இழக்கும் போது நாம என்ன செய்யக்கூடாது, ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு கூடாது. சில வீடுகள் நினைச்சுவாங்கன்னா நல்லா படிச்ச பிள்ளைய நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல என் மகன் அந்த மகன் நல்லா படிச்சிருக்கிறான், இல்ல அந்த மகன் நல்லா படிச்சிருக்கிறான், அதுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு. மருமக இந்த மருமக நிறைய நகை போட்டுட்டு வந்தா இவனுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு. இப்படிதான் ஒப்பிட்டு பார்த்து அந்த குடும்பமே நாசமா போன நிலையெல்லாம் பார்க்கணும். அப்படி பார்க்க கூடாது. எல்லாரையும் சமமாகத்தான் கவனிக்க வேண்டும், சமமாகத்தான் நாம பார்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் நபி வந்து என்னன்னு சொன்னால், அவங்க வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் பாசம் அதிகம். மற்ற 11 பேர் இருந்தாங்க, அவங்க மேலே பாசம் உண்டு. கொஞ்சம் அதிகமாக அவங்க யூசுப் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. இது 11 பிள்ளைகளுக்கு பிடிக்கல. 10 பிள்ளைக்கு, ஏன்னா 2 பேர் வந்து இவங்க தனி, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு சகோதரரும் தனி, மீதி 10 பிள்ளைகள் இன்னொரு தாய்க்கு பிறந்தது. அந்த 10 பிள்ளைகளும் என்ன கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா, நம்ம தந்தை வழிகேட்டுல இருக்கிறாரு, அவர் வழிகேட்டு போயிட்டு இருக்கிறாரு, வழிகேட்டுல இருக்கிறாரு, அவர் ஒரே யூசுப் மேலதான் பாசமா இருக்குது, நம்ம மேல பாசம் காட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு யூசுப் நம்ம கொண்டு வர வேண்டியதான். எந்த அளவுக்கு பாருங்க, சகோதரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பிட்டு அவருடைய நிலை எப்படின்னு சொன்னா யூசுப்ப கொண்டு வர வேண்டியதான், காலி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு திட்டம் போட்டு 10 பேர் திட்டம் போட்டு பாருங்க. 10 பேர் திட்டம் போட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, தந்தையிட்ட இருந்து கேட்கிறாங்க, தந்தை இந்த மாதிரி யூசுப் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, நாங்க போய் விளையாட போறோம். அவங்க சொல்றாங்க, நீங்க கூட்டு போய் கொலை பண்ணிட்டு கொண்டாலும் கொண்டுருக்கீங்க, அதாவது ஓனாய்க்கு துருத்துறை மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போட்டுட்டு, கொள்ளல கிணத்துல போட்டுட்டு கொண்டு வந்து நேரா வந்து தந்தையிடத்தை சொல்றாங்க, தந்தையே நாங்க விளையாடுவதற்காக சென்றோம், தம்பியை வந்து ஓனாய் தூக்கிட்டு போயிட்டு இதோ ரத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க தந்தையை ஏமாத்திட்டாங்க. அப்ப அவன் தந்தை பொறுமையா இருக்கிறேன், நல்லா உட்காந்து பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லி அவன் மரணிக்கல. பின்னாடி வந்து சேர்ந்தாங்கன்னு வைங்க,
இந்த ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த நெருக்கடியை ஏற்படுத்தியது என்னன்னு சொன்னால் ஒப்பிடுதல் தானே. தந்தை எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் பாசமா இருப்பாங்க. சரி, தம்பி மேல பாசமா இருந்தப்ப என்ன அப்படின்னு நினைக்காம, தம்பி மேல எப்படி பாசமா இருக்கலாம், நம்மளும் பிள்ளைகள் இல்லையா என்று வெறுப்புணர்வு ஏற்பட்டு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் என்கின்ற செய்தி பார்க்கிறோம். அப்ப ஒப்பிடுதல் செய்வது என்பது மனித சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கேடை ஏற்படும். சாதாரண விஷயம் கிடையாது. ஒரே ஏரியாக்கள் சில இடங்கள் பாத்தீங்கன்னா ஒரே ஏரியாக்கள்ல கம்பெனிகளா இருக்கும். கம்பெனிகளுக்கு மத்தியில ஒப்பீடுகளா இருக்கும். பயங்கர ஒப்பீடு போட்டு அந்த சலுகை இந்த சலுகை அதை பண்ணி இதை பண்ணுன்னு அந்த மாதிரி பண்ணி லாஸ்ட் கம்பெனிகளுக்கு கூட்டிட்டு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி படிப்பு, கல்வி, கல்லூரிகள், இது மாதிரி எல்லா துறைகளையும் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் போய் சேருவாங்க, படிப்பாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் என்ன செய்வான், என்னப்பா எடுத்த இந்த இதை எடுத்த, இது எடுத்துருக்கலாமே, ஏன் இதை படிச்ச, எடுக்கும் போது எடுத்துருக்க மாட்டான். எடுக்கும் போது முன்னாடி ஆலோசனை சொல்லிக்க மாட்டான். எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏன் இந்த துறையை நீ எடுத்த, ஏன் இந்த துறையை எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அதோட ஒப்பிட்டு பார்த்துட்டு பாரு, அவனை பாரு எம்பிபிஎஸ் படிக்கிறான், எப்படி இருக்கிறான், நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறான், 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க போறான், நீ இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பேசும்போது என்ன ஆகுதுன்னா அவனுடைய வாழ்க்கை லைஃபே பாழாயிடும். என்னடா வாழ்க்கை இது, ஏன்னா போனது திரும்ப வர முடியாதுல்ல. ஒரு காலேஜ்ல கல்லூரியில போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வேற காலேஜுக்கு சேர முடியுமா? 1 வருஷம் 2 வருஷம் படிப்பு ரொம்ப விரும்பேன். அப்ப அவனுடைய லைஃபே போயிடும். என்னன்னு சொன்னா ஒப்பிட்டு பாக்குறது அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கானோ அதுதான். அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கிறான், என்ன வளத்தை கொடுத்திருக்கிறான், எப்படி நமக்கு அதுக்குள்ள வாய்ப்பு தந்திருக்கிறானோ அதுதான் நமக்கு உரியது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நடந்ததை எண்ணி கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் கொடுத்ததை எண்ணி பூரிப்பு அடையாமல் இருப்பதற்காகவுமே நாம் விதியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். விதி மேல வழிய போட்டு எல்லா விதிப்பா. இந்த உலகத்துல வாழ்றது, எத்தனை வருஷம், என்ன ஏது, எப்படி என்ன நிலையில இருக்கிறது எல்லாமே யாருடைய இது விதி இல்லை. யோசிச்சு பாருங்க. நல்லா இருக்கிறான், மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறான், மிகப்பெரிய வல்லமை புரிஞ்சவனா இருக்கிறான், ஒட்டுக்கு போய் சேர்ந்துருந்தோம் இல்லையா? ஒண்ணு இல்லாம மரணிச்சிருந்தான். ஏன் அவ்வளவு பெரிய வல்லமை கொண்டவன், அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம், உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அதிகார வல்லமை உள்ளவன் ஏன் சாவுற? ஆக்சிடென்ட்ல சாவுறானே, ஒண்ணுமில்லாம டக்குன்னு போயிருந்தானே. ஏன்? விதி. அது ஒரு மன முடியாது. அப்ப விதியினால் ஏற்படக்கூடியதை ஒருவர் சரியா புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா ஒப்பீடு செய்தல் என்பது ஒரு மனிதனிடத்துல என்ன செய்யாது, வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதனை உருவத்திலேயோ தோற்றத்திலேயோ உன்னை விட உயர்வானவனை நீ பார்த்தால் நீ உடனே என்ன செஞ்சிடணுமா, உன்னை விட தாழ்ந்தவனை பாருட்டான். எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு சைக்காலஜியான ஒரு அறிவுரை தெரியுமா? அற்புதமான அறிவுரை என்ன தெரியுமா? நீங்க உலகத்துல வாழும் போது ஏராளமான பேர் பார்ப்பீங்க, நம்ம பார்ப்போம். இப்படி பார்க்கும் போது ஒரு பெரிய பில்டிங்க பாக்குறோம் அப்படின்னு நம்ம அப்படி போனோம்னா நம்மளுடைய மனசுல நிறுத்திடுவோம். அப்படியே பில்டிங் சரிஞ்ச மாதிரி சரிஞ்சு போயிடும். இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கான், இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டான், நம்ம குடிசையில இருக்கணும் வைங்க, ஆல்ரெடி குடிசையில இருக்கிறவங்க சேர்ந்து அப்படியே கட்டில படுத்துருவோம். ஆனா இயங்க முடியாது. ஏன்? அந்த ஒப்பீடு செய்வது மன இருக்க மாத்தோம் இல்லையா, மன கவலை வந்துடும். ஒப்பீடு செய்வதை விட்டு நம்ம என்ன செய்யணுமா, நம்மோட கீழ்நிலையில எவ்வளவு பேர் இருப்பாங்க, கால் இல்லாம இருப்பாங்க, கை இல்லாம இருப்பாங்க, பேச முடியாத ஊமைகளாக இருப்பாங்க, பார்க்க முடியாத கண் பார்வை இல்லாதவங்களாக இருப்பாங்க, அவங்களால நடக்க முடியாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, படையிலமானவங்க உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் எவ்வளவு சொன்னாங்க, கீழ்நிலையில் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், அதுதான் அல்லாஹ் செஞ்ச அருள் நமக்கு புரியும். அது நம்ம தமிழ் இதுல இருந்து காப்பி அடிச்சுதான் ஒரு கவிஞன் கூட தமிழகத்துல உள்ள ஒரு கவிஞர் எழுதுன்னா, உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்றது. நிம்மதி வேணுமா, உனக்கு கீழே உள்ளவர் கோடி பேர் இருக்கிறான், உனக்கு கீழே உள்ளவர் கோடி பேர் இருக்கிறான், அதை நினைச்சு பார்த்தா நிம்மதி தன்னால வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஈரோடு, அதாவது சென்னை அண்ணா நகர் பகுதியில ஒரு டாக்டர் குடும்பம் ஒட்டுமொத்தமாக தற்கொலை செஞ்சு இறந்திருக்கிறது. 5 கோடி ரூபாய் கடன், மாசத்துக்கு 6 லட்சம் ரூபாய் வட்டி கட்டணும். இந்த 6 லட்சம் ரூபாய் வட்டிக்காண்டி அவன் வந்து திட்டினான்னு சொல்லி
5, 6 பேர் சேர்த்து அவன் குடும்பமே மொத்தமாக தற்கொலைக்கு ஒரு தூண்டி, ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர், எவ்வளவு பெரிய வருமானம் வரக்கூடிய ஒரு துறை, அந்த துறையில் உள்ளவங்க கூட நிம்மதியா அதை வாழ முடியலன்னு சொன்னா அப்போ எப்படிலாம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருட்கொடைகளை எண்ணி பார்த்து ஒப்பீடு செய்யாமல் அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கிறான். நமக்கு இன்னைக்கு தூக்கம் இருக்க எத்தனையோ பெரிய கோடீஸ்வரர்கள் தூக்கம் இல்லாம இருக்கிறான் இல்லையா? நமக்கு எப்படா பயன் முடியும் அடுத்து தூக்கம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதாவது எதார்த்தமான உண்மை. ஆனா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு பெரிய கார் கம்பெனிக்கு ஓனரா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் படுத்த தூக்கம் இல்லாம தூக்க மாத்திரை போட்டு தூங்கலாம் முடியல. ஏன்? அவ்வளவு முதலீடு போட்டு வச்சிருக்கிறான். சும்மா இல்ல, முதலீட்டுல ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா ஷேர் மார்க்கெட்ல போய் அவன் திவாலாகி நடுவாட்டுக்கு வந்து பயம் வந்த பிறகு பணத்தோடு சேர்ந்து பயமும் அவனுக்கு கூட வந்துருக்கு. அப்ப நமக்கு படுத்த உடனே தூக்கம் வருது, இதுபடி அருள்தா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்படி ஏராளமான அருட்கொடைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறான். அதனால யாரையும் ஒப்பீடு செய்யாமல் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளை நாம முழுமையாக நினைத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.